சோசியல் மீடியாவில் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டிருந்தார். என்னன்னா, பொங்கல் பரிசா எல்லா குடும்பங்களுக்கும் 3000 ரூபாய், மகளிர் உரிமை தொகையாக ஒரு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் மாணவியருக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், விடியல் பயணம் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் சேமிப்பு, மாணவ மாணவியருக்கு ஏறக்குறை 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், பொங்கல் போனஸ் என தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல 1000 ரூபாயும் பொங்கல் பரிசுகளும் கிடைக்க போகுதுன்னு அதில் சொல்லியிருந்தாங்க. இப்படி நம்ம விடியல் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டத்தில் எப்படியாவது எல்லாருக்கும் பயன் கிடைச்சிருது. மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிடாம்னு நினைக்கிறாங்க.